மறக்காம உங்களை நீங்களே சாவி கொடுத்துட்டு, ரெண்டு விஷயம் சார், மக்கள் ரெண்டு விதமா இருப்பாங்க. ஒண்ணு தானா ஸ்டார்ட் ஆகி ஓடுவாங்க, ஒரு சில பேர் தள்ளி விட்டா ஸ்டார்ட் ஆவாங்க. அப்போ நீங்க எந்த கேட்டகரின்னு பார்க்கணும், அப்ளைனோட பேசணும், கம்பெனியோட டஸ்ட்ல இருக்கணும், நம்ம சொல்லி கொடுக்குற விஷயம் எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஓகே, இங்க வேலை செய்யாம எதுவுமே கிடைக்காது. ரைட், நான் வேலையே செய்ய மாட்டேன் சார், ஏதாவது கிடைக்குமா? இங்க கிடையாது. மிகப்பெரிய உழைப்பு அப்படின்றது ஒண்ணு இருக்கு, அதுதான் உங்களுடைய எஃபோர்ட். உங்க எஃபோர்ட் தான் உங்களுடைய ரிசல்ட். உங்களோட உழைப்பு தான் உங்களுடைய வருவாய் கொடுக்க ஆரம்பிக்கும். இங்க உழைச்சா மட்டும்தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பணம். ஸோ நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். நானு வேலையே செய்யாம ஒரு நிறுவனம் காசு கொடுத்ததுனாக்கா நினைச்சுக்க வேணும்தான், ரைட் அடுத்த கடையை நீங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு. சரிங்களா? இதெல்லாம் சாத்தியமே இல்லாத விஷயம். இண்டஸ்ட்ரி நாசமாக்கி வச்சிருக்காங்க. நாம அதை தூக்கி பிடிக்க பாக்குறோம், நாம சப்போர்ட் பண்ண பாக்குறோம். இண்டஸ்ட்ரியோட மிகப்பெரிய இந்த பேரை காப்பாற்ற நினைக்கிறோம். அண்ட் தென் இது யார் நினைக்கிறாங்க? பெரிய பெரிய கம்பெனி நினைக்கிறாங்க. 15 வருஷம் 20 வருஷம் டிராவல் ஆன கம்பெனி நினைக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன மெயின் செட்டோ அதே மெயின் செட்டோ நம்மளுக்கும். இங்க வெற்றியாளரா மாறுறீங்க. இதுதான் கான்செப்ட்.